ஹாய் ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள், மழை வர மாதிரி இருட்டிட்டு வருது மறுபடியும். இப்போதாங்க 2 நாளாக மழை இல்லை, இருட்டிக்கிட்டு பயங்கரமாக இருட்டிக்கிட்டு வருது. 2025 கொஞ்சம் நிம்மதியாக கொண்டாட விட மாட்டேது போல இருக்கு. இந்த மழை பெஞ்ச மாதிரியே இருக்கும் போல. இவ்வளோ நேரம் நல்லா வெளிச்சமாக இருந்ததுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ இருளே இருக்குது. மறுபடியும் மழை வரும்போது என்னன்னு தெரியல. கிறிஸ்மஸ் தாங்க, வெளியில் கூட போக முடியல. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருந்த மழை தூரிக்கிட்டே இருந்ததில்ல. அப்போ நியூ இயருக்கும் அவ்வளோ போல இருக்குது. புது வருஷமாக அது கொஞ்சோண்டு இதுவாக இருக்கும். பார்த்தா புது வருஷம் தான் இருக்கும். நீங்கள் எல்லோரும் நியூ இயர் பார்த்து பத்திரமா கொண்டாடுங்க. வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் கூட பார்த்து பொறுமையாக போயிட்டு வாங்க. ஏன்னா நியூ இயர் டைம் நிறைய பேர் குடிச்சிட்டு சுற்றுவாங்க. அதனால் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. நிறைய பேர் குடிப்பாங்க. நியூ இயர் புது வருஷம் இல்லையா, தூங்க மாட்டாங்க, குடிச்சிட்டு ரோட்டில் சுற்றி நிற்பாங்க. அது மாதிரி எங்கேயாவது கடலுக்கு யாராவது போகிறவங்களாக இருந்தால் பார்த்து போய்ட்டு வாங்க. நைட்டில் ஒரு டைம் வரைக்கும், ஒரு 11 மணி வரைக்கும் வெளியில் இருங்க. அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா இந்த காலம் புது வருஷம் பிறந்தால் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த ஆர்வம் எப்படி ஆகும்னு தெரியாது. அதனால் எல்லோரும் புது வருஷம் சந்தோஷமாக, அதே மாதிரி ரொம்ப பத்திரமா வீட்டிலே கொண்டாடுங்க. குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வாங்க. புது வருஷம்னு பிறந்தாலுமே அன்றைக்கி ஏதாவது ஒன்று கெட்டது நடக்கும் எல்லாருக்கும். பொதுவாகவே சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் அந்த புது வருஷம் டிவி போட்டு காலையில் எழுந்திரிச்சி நியூஸ் வச்சாலுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஐயோ இதுக்கு என்ன நடக்குமோ, இதுக்கு எத்தனை பேர் பீச்சுக்கு போயிட்டு இறந்து போயிருக்காங்க, அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதனால் யாரும் விட்டு வெளியில் போகாதீங்க. பார்த்து பத்திரமா இருங்க. சந்தோஷமாக கொண்டாடுங்க. எந்த இதுவும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சி சமைச்சி சாப்பிட்டு இருங்க. புது வருஷம் அன்றைக்கி போகலைன்னா கூட மறுநாள் கழித்து போகிறது கூட தப்பு இல்லை. அதுவும் புது வருஷம் தானே, இந்த மாதம் ஃபுல்லாக புது வருஷம் தானே அப்படி நினச்சிக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு புது வருஷம் தானே. அந்த 1ஆந்தேதி விட்டுடுங்க, மறுநாள் கூட போயிட்டு வாங்க. அந்த டயத்துக்கே போகணுன்ட்டு இல்லை, மறுநாளும் போயிட்டு வாங்க. சரிங்களா? பார்த்து பத்திரமா நியூ இயர் கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சரிங்களா? பார்த்துங்க. உங்கள் ஊர் சைடு மழை வருதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது, இப்போ இருட்டிட்டு இருக்குது. இனிமேல் தான் சமைக்கணும். நேற்று மட்டன் வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்னால அந்த மட்டன் இருக்குது. அதுவும் இப்போ இதாக ரசம் தாங்க வைக்கணும். சளி வேறு, ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. மழை நினச்சாலுமே பயமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சமைச்சிங்களா? இன்னைக்கு சண்டே எப்படி போகுது உங்களுக்கு? கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட்ஸில் வீடியோ போடுறாங்க, பாருங்கள். என் பையன் வீடியோ நிறைய போடுறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.